பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற மூவிஸ் வந்து இப்போ அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த படம்னு பாத்தீங்கன்னா கார்த்தி ஆக்டிங்ல ரிலீஸுக்கு ரெடியா இருக்கிற படம் தான் வா வாத்தியாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர்ல வந்து படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தத்துல இருந்தாங்க. இப்ப டிசம்பரோட செம டேட் மாட்டிருச்சு. கார்த்தி படங்கள் வந்து பெருசா டிசப்பாயிண்ட் ஆகாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரௌபதி பார்ட் 2 படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து ஜனவரி 15 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. அது இல்லாம படத்துக்கு பாத்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஜீவா ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடியா இருந்த படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 15 ரிலீஸ் ஆக போது. இது அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. அது இல்லாம படத்துக்கு வந்து யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. தளபதி ஃபேன்ஸை பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறதுக்கு தானு வந்து தெரி படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்றாரு ஜனவரி 15. பிரபாஸ் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா சாப். இந்த படம் பாத்தீங்கன்னா டே 1ல மட்டும் 112 கோடி வசூல் பண்ணிருக்கு. இதை வந்து அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. பிரபாஸோட ஓல்டு கெட்டப் சீன் பாத்தீங்கன்னா படத்துல வந்து இல்ல, இப்ப அந்த சீனை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே படம் வந்து 3 மணி நேரம். காந்தாரா சாப்டர் 1 படம் பாத்தீங்கன்னா 100 நாள வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இதை வந்து இப்ப அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. யஷோட டாக்ஸிக் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ண 24 மணி நேரத்திலேயே 200 மில்லியனை தொட்டிருக்கு. இந்த வீடியோக்கு செம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. டீசர் ட்ரைலர்லாம் வந்து எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.